பாதாள சாக்கடை மற்றும் குப்பை தொல்லைக்கு திமுக அமைச்சர்களும் மாநகராட்சியுமே காரணம் என சாடியுள்ளார். மேலும் சனாதனம் குறித்து தான் பேசிய கருத்தை யாரோ திட்டமிட்டு திருத்தி வெளியிடுவதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். இன்னைக்கு மதுரை மத்திய தொகுதியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு மதுரையில் இறங்கி மதுரை மீனாட்சி அம்மன் பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை நேரடியாக ஆய்வு செஞ்சோம். இங்கே இருக்கக்கூடிய சவாலான பிரச்சனை பாதாள சாக்கடை. அந்த பாதாள சாக்கடை கோவிலை சுற்றி நிறைய இடத்துல வந்து அந்த தண்ணி பொங்கி வர்றதுனால உடனடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு அதை நீங்கள் கண்டினியூவாக சரி செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம கடந்த காலத்தில் இங்கே வந்து திருவிழாவை பார்த்துருக்குறோம். திருவிழா காலத்தில் அதிகாரிகளுக்கு ஒரு சவாலாக இருக்கிற காலத்தையே வந்து நீங்கள் வந்து சரி செய்ய முடியும்னு சொன்னால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலம் வந்து இப்போ நெல்லை ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் தற்காலிக அனுமதியுடன் கோழி மீன் கழிவுகளிலிருந்து விலங்கு உணவு தயாரிக்கும் நிறுவனத்தால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு ஆதரவாக ஆய்வு செய்த எம்பி ராபர்ட் புரூஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் ஆகியோர் இன்று மாலைக்குள் நிறுவனத்தை மூடாவிட்டால் நாளை பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களின் குறைகளை போக்கும் வகையில் வள்ளியூர் அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக்க தரம் உயர்த்த கோரி நெல்லை ஆட்சியரிடம் சட்டமன்ற உறுப்பினர் கிறிஸ்டோபர் மனு அளித்துள்ளார். மேலும் தொகுதி அலுவலகம் 24 மணி நேரமும் இயங்கும் என்றும் புதன்கிழமைகளில் நடைபெறும் குறைதீர் முகாமில் இளைஞர்கள் மனு அளித்து வேலைவாய்ப்பு பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளார். வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டோபர், ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏ. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் சார் பார்த்துருக்கோம். ராதாபுரத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து கலெக்டர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக வந்து தண்ணி பிரச்சனை மக்கள் கேட்டது. அந்த தண்ணி பிரச்சனைக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து தீர்வு வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸு, அதோட ப்ராஜெக்ட்ஸு எல்லாமே வந்து கலெக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மருத்துவத்தில் வந்து நம்ம வந்து ராதாபுரத்தை வந்து எப்படி வந்து உயர்த்தலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வள்ளியூர் ஜிஹெச் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அதை வந்து ஒரு ரெஃபரல் சென்டர் மாதிரி நம்ம கொண்டு வரலான்றதும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற 3 ஜிஹெச்சில் வள்ளியூர் ஜிஹெச்சுக்கு முதல்ல வந்து பேஷண்ட் ரெஃபர் பண்ணி அடுத்த கட்டமாக அதை வந்து நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். மக்கள் கேட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆம்புலன்ஸ் வசதி. அந்த ஆம்புலன்ஸ் வசதியுமே வந்து நம்ம அதிகப்படுத்துறதை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே கொத்தவாச்சேரியில் கோவில் அருகே உள்ள டாஸ்மாக் கடையால் பெண்களுக்கு இடையூறும் சாதி மோதல்களும் ஏற்படுவதால் கடைகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். தமிழக முதலமைச்சர் அறிவித்த மூடப்படும் 711 கடைகளின் பட்டியலில் இக்கடை விடுபட்டுள்ளதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கடைக்கு பூட்டு போட்டு அதன் முன்னே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் நெடுஞ்சாலைகள் செல்லும் சரக்கு வாகனங்களில் செல்வபதி தலைமையிலான போலீசார் மாமூல் வசூலிப்பதாக தனியார் தொலைக்காட்சி நிருபர் வீடியோ கொடுத்துள்ளார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் நெடுஞ்சாலைகள் செல்லும் சரக்கு வாகனங்களில் எஸ்ஐ செல்வபதி தலைமையிலான போலீசார் மாமூல் வசூலிப்பதை தனியார் தொலைக்காட்சி நிருபர் வீடியோ எடுத்து வெளியிட்டிருந்த நிலையில் இந்த செய்தி வெளியானதைத் தொடர்ந்து லஞ்சம் வாங்கிய சிறப்பு உதவி ஆய்வாளர் செல்வபதி, காவலர்கள் வெங்கடேசன் மற்றும் வரதன் ஆகிய மூவரையும் எஸ்பி மகேஸ்வரன் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஜூன் 5ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதை முன்னிட்டு தருமபுரியில் உள்ள 276 தனியார் பள்ளி பேருந்துகளின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் நேரில் ஆய்வு செய்தார். இதில் முதலுதவி பெட்டி, அவசர கால கதவு போன்ற விதிகளை பின்பற்றாத 6 பேருந்துகளை 7 நாட்களுக்குள் சரி செய்து மறு ஆய்வுக்கு கொண்டுவர ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஹரிஜன ஆலய பிரவேச போராட்டம் நடத்தி வெற்றி பெற்ற தியாகி வைத்தியநாத ஐயரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு தன்னார்வலர்கள் மாலை அணிவித்தனர். தியாகியின் சிலை ஆக்கிரமிப்பு பிடியில் சிக்கியுள்ளதால் சுவரேறி குதித்து மாலை அணிவித்ததாக கூறிய தன்னார்வலர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சிலைக்கு செல்ல படிக்கட்டு அமைத்து தர புதிய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் நாகல் நகரில் தமிழக முதலமைச்சரின் உத்தரவின்படி மூடப்பட வேண்டிய 3107 என்ற எண் கொண்ட டாஸ்மாக் கடைக்கு மீண்டும் மதுபானங்கள் இறக்கப்பட்டதால் பொதுமக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில்
2 தினங்களில் கடையை காலி செய்து விடுவதாக மேற்பார்வையாளர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த 31 சைபர் கடை பொதுமக்களுக்கு ரொம்ப தொந்தரவா, ரயில்வே பயணிகள் வர்றவங்க போறவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா, எங்களால் இங்க குடியிருக்க முடியல. இந்த பார் இருக்கிறதுனால தயவு செஞ்சு இந்த பாரை காலி பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப புதுசா பொறுப்பேற்றிருக்க நம்ம முதலமைச்சர் விஜயோட ஆணைக்கிறாங்க 719 கடை தமிழ்நாட்டில் பூரா பூட்டுறதா சொல்லியிருக்காங்க. பேப்பர்லயும் வந்திருக்கு 31 சைபர் கடை பூட்டி இருக்குன்னு. ஆனா தினமும் திறந்து இங்க வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. நேத்து கூட சரக்கு இறங்கி இருக்கு. ஏன் இறக்கி இருக்குன்னு கேட்டா மிச்சம் மீதி இருக்கிற சரக்கெல்லாம் வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன இதா கடை சர இதுல சரக்கா சொல்லுங்க பாப்பா. ஏன் கொண்டு போய் குடோன்ல வச்சுக்கோங்க, இல்ல வேற சிசி பார்ல கொண்டு போய் போடுங்க. ஏன் இந்த பார் தான் கிடைச்சதா? பூட்டினா பூட்டணும்ல. முந்தானத்து பாரை காலி பண்ணிட்டு போயிட்டு நேத்து காலையில பார்ல இருக்க எல்லா ஜாமானையும் கொண்டு வந்து மறுபடியும் இறக்கி பாரு நல்லா நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க வர்ற கொஞ்ச நேரம் முன்னாடி கூட கள்ளத்தனமா சரக்கு வித்துட்டு இருந்தாங்க. இது தொடரக்கூடாது. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்கள் பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு நிம்மதி வேணும். முதல்ல இங்க குடியிருக்க முடியல. தண்ணியை போட்டு தாராறு பண்றது, பாட்டில உடைக்கிறது, பெண்களை கேவலமா பேசுறது, நிறைய பிரச்சனை நடக்குது. குழந்தைங்க விளையாண்டா குழந்தைய பிடிச்சா அடிச்சு விட்டு போயிடுறாங்க. அதனால தயவு செஞ்சு பத்திரிகை நிருபர்கள் எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு இந்த நியூஸை முதலமைச்சர் கவனத்து வரைக்கும் கொஞ்சம் கொண்டு போய் எங்களுக்கு உதவி செய்யணும் உங்களை உளமாற கேட்டுக்கிறேங்க. சேலத்தில் நடைபெற்ற 43வது தமிழ்நாடு மாநில அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 38 மாவட்டங்களைச் சேர்ந்த 1200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் கட்டா மற்றும் குமுதே பிரிவுகளில் வெல்பவர்கள் தேசிய போட்டிக்கு தகுதி பெற உள்ள நிலையில் கராத்தேவுக்கு தேசிய அளவில் முழு அங்கீகாரம் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.